அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே கடந்த சில நாட்களாக இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறதோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் தவறாக இருக்கின்றன. அந்த விமர்சனங்களை கொண்டு இஸ்லாத்தை மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு யாரும் வர முடியாது என்பதை பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை இஸ்லாம் போதிக்கிறது. முஸ்லீம்கள் தான் அதிக அளவில் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள், இது மாதிரியான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதிகமான தாக்கத்தையும் அதிகமான ஒரு பின் விளைவுகளையும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஹாது என்று சொன்னால் அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அது என்ன, யார் செய்யணும் என்பதைத்தான் தவறாக விளங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அந்த வகையில் ஒரு அரசாங்கம் இருந்தால் மாத்திரம்தான் அவங்க செய்கிறதுக்கு பேர் தான் ஜிஹாத். ஜிஹாது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் உருவானதாக அது இருக்க வேண்டும், அது அநீதி இழைக்கப்பட வேண்டும், அந்த அநீதிக்கு எதிராக திரண்டு அந்த அநீதியை தடுப்பதற்காக அல்லது தங்களை காத்துக்கொள்வதற்காக அந்த அரசாங்கம் போர் செய்ய வேண்டும். அப்படி போருக்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு மகத்தான பரிசு உண்டு. இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறதே தவிர, உங்களுக்கு சில பிரச்சனை வரும் பொழுதெல்லாம், உங்களுக்கு யாராவது தாக்கி விட்டார்கள் என்பதற்காக, உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக, ஆட்சி இல்லாத நேரத்தில் நீங்கள் ஆயுதம் தூக்கலாமா, அது ஜிஹாதில் சேருமான்னா சேராது என்பதற்கு ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை நேற்றைய தினம் சுட்டி காட்டினோம். அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஒரு நபி இருக்கிறாரு. அந்த சமுதாயம் ரொம்ப ஒடுக்கப்படுகிறது. அந்த மக்கள் நாங்கள் போர் செய்யணும்னு கேட்குறாங்க. போர் செய்யணும்னு கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க? ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துங்க, ஒரு மன்னரை நியமனம் பண்ணுங்க, அவருக்கு கட்டுப்பட்டு நாங்கள் போர் செய்ய தயாராக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான்? ஒரு மன்னரை நியமித்த பிறகு தான் அந்த நபி போருக்கு என்ன செய்கிறாங்க? போர் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது என்ற செய்தியை சொல்கிறாங்க. இதை தான் நேற்றைய தினம் 2வது அத்தியாயத்தில் 247வது வசனத்தில் உள்ள செய்தியை சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, எதுக்கு இது நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்மளில் சில பேர் கூட மற்றவங்க விமர்சனம் தப்பாக பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஜிஹாது என்பதை, இந்த மாதிரியான செயல்களை சில பேர் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ மார்க்கத்தில் உள்ள ஒரு நல்ல செயல் செய்வது போலவும், தாங்கள் பெரிய சமுதாயத்துக்கு பெரிய நன்மையை செய்வது போலவும் சித்தரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இது ஜிஹாதில் சேராது, இப்படியான ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது என்பதற்காக நம்ம மக்களுக்கு சிலதை விளக்கியாக வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் இதை சொல்கிறோம், கூடுதலான ஆதாரங்களை. அவங்களுக்கும் இதில் செய்தி இருக்கிறது. ஓ, குரானில் இல்லாமல் தான் இவங்களா தான் செய்கிறாங்களா, இவங்களா செஞ்சு அது இஸ்லாத்தை எப்படி பொறுப்பாக்குறது என்று மற்ற சமுதாய மக்களும் இதை வச்சு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த அடக்குமுறை அளவு எப்படி இருந்தது? அவங்க ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு இருந்தது. ஒரு அடக்குமுறையுடைய எல்லை மீறுவதற்கு அளவுகளை என்ன? அடக்குமுறைக்கு பிறகு ஊரில் இருந்தாண்டு வைங்க, அது தாங்குற அளவுக்கு உள்ள அடக்குமுறைன்னு அர்த்தம். அடக்குமுறைக்கு பிறகு எத்தனை அடக்குமுறைகள்லாம் நடக்கும், அதை விட்டு ஓடாமல் அங்கே உட்கார்ந்துருந்தான்னு சொன்னால் இந்த அடக்குமுறைகளால் பாதிப்பு வந்தாலும் அது அவருக்கு தாங்க முடியுது, சக்தி இருக்குது என்று அதுக்கு அர்த்தமாகிறது. இருக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடுனா எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும், எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, நம்ம விளையாடிய பூமி, நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. இந்த சொந்த பூமியை விட்டு போகிறதுங்கிற சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சொத்தை பிரித்து அண்ணங்காரன் எடுத்துக்கிட்டு தம்பியை வேறு ஏதோருக்கு போனால் போக மாட்டேங்கிறான். இந்த திரும்ப விட முடியல ஒரு மனுஷனுக்கு. சாதாரணமாக சொத்தை பிரிக்கும் பொழுது, இந்த சொத்தை நான் வச்சுக்கிறேன், உனக்கு ரூபா தர்றேன், அங்கே வாங்கிக்கேன்னு சொன்னால் இது எப்படி இது நான் விட முடியும்? ஏன் பாரம்பரியத்தை எப்படி விட முடியுங்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பாரம்பரியமான ஒன்றை, தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ரசித்து பழகிய ஒரு இடத்தை ஊரை விட்டுட்டு ஓடுறது என்பது சின்ன விஷயம் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் எவ்வளோ கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. முதல்ல அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நபிகள் நான் தாங்கிக்கிறேன், நீங்கள் போங்க என்று சில தோழர்கள் அனுப்புகிறாங்க. அவங்க மக்காவில் சுமூகமான நிலை ஏற்பட்டு விட்டதுன்ற தவறான தகவலை நம்பி போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. மறுபடி அடக்குமுறை அளவுக்கு அதிகமாக போகுது. கடைசியாக என்ன ஆகுது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தாங்கிறதுக்கு ரொம்ப வலிமைப்படுத்தவங்க. அவங்களுக்கு முடியல, இன்னும் இங்கே இருக்க முடியாது, இந்த ஊரில் இருந்து ஒன்றும் பண்ண இயலாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஊரை விட்டு வெளியேறாங்க. இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இதுக்கு நிகரான ஒரு அடக்குமுறை ஏதாவது இருக்குமா? ஊரை விட்டு நீ ஓடு, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடு, இங்கே வாழ விடமாட்டோம் என்று எல்லாத்தையும் பறித்து கொண்டு அணிந்திருக்கிற ஆடையோடு அவங்கள விரட்டி விடுறாங்கன்னு சொன்னால் கொடுமையுடைய அளவு எப்படி நீங்கள கற்பனை பண்ணிக்கிறங்க. இப்படியான ஒரு கொடுமை, ஒரு சமுதாயமே ஓடுது, ஒத்த ரெண்டு பேர் ஓடலை, ஒரு சமுதாயமே என்ன செய்கிறது, ஓடுகிற அகதிகளாக எங்கேயோ காடை செடின்னு ஓடுறாங்கன்னு சொன்னால் அப்போ இது எந்த மாதிரியான கொடுமைன்னு விளங்குகிறது. இப்போ அந்த கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த காலத்தில் 13 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் கொடுமை இல்லை, 40வது வயசில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயசில் ஆரம்பித்த கொடுமை 53வது வயசு வரைக்கும். மக்காவில் 13 வருஷம், மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க, உள்ள தெரியும், நபியாக ஆகி. அப்போ 40வது வயசில் ஆரம்பித்த கொடுமை 1 வருஷம் கொடுமையா, 2 வருஷம் கொடுமையா, ஏதோ ஒரு கலவரத்தில் ஒரு கொடுமை நடந்துட்டு மீதி 360 நாள் அமைதியாக இருக்கும், அப்படி கொடுமையா இது? சில கலவரங்கள் நடக்கும், அந்த கலவர டென்ஷன் நேரத்தில் ஒரு 2 நாளைக்கு என்ன செய்யும், ஒரு வாரத்துக்கு அங்கிட்ட பெரிய டென்ஷன் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் சாதாரணமாக போவான் வருவான், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும், வியாபாரம் பண்ணுவான், அவங்க வீட்டில் இருந்துகிட்டு இருப்பான். இப்படியான கலவரங்கள்லாம் நம்மள அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டில் அங்கங்கே கலவரம் நடந்தாலும் கூட 365 நாளுமா நடக்கும், 365 நாளுமா வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படாது. ஆனால் இவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? 13 வருஷ காலம் தொடர் அடக்குமுறை, தொடர் தாக்குதல், தொடர்ந்து கொடுமை, இடைவிடாத கொடுமை, ஓய்வில்லாத கொடுமை. அப்போ தினசரி கொடுமை நடக்கிறது, 13 வருஷமாக நடக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு கொடுமை வருது. அப்போ வந்து நபித்தோழர்கள் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தாங்க முடியலை, இது அளவுக்கு மேலே போகுது, இதானே எதிர்த்து ஏதாவது செய்யலாங்கிற கேட்குறாங்க. அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு அளவுக்கு மேலே போய் கொண்டு இருக்கிறது, என்னத்தையா நம்ம செய்வோங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, தாங்க முடியலையேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க, என்ன அவசரம், நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் அமையாமல் யுத்தம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுகிறீங்க, நீங்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும். முந்தைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் இரும்பு சீப்புகளால் அவர்கள் என்ன செய்வாங்க, முதுகில் கிழிப்பார்கள், ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும், ரத்தத்தை வலித்து விட்டு கொண்டே அல்லாஹு மக்ஃபிர் லி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமூன், இறைவா என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சார், அறியாமல் என்னை அடிக்கிறாங்க என்று சொன்னார்கள். அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு அவசரப்படுறீங்களா, சகிச்சுக்கிறங்க, முடிஞ்ச அளவுக்கு சபராயிருங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அங்கே கலவரம் அடிச்சு விட்டான், இங்கே குத்தி விட்டான், எட்டு அருவாளைன்னு சொல்கிறோமே, இதுக்கு எடுக்கலாம் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னு வைங்க, மைனாரிட்டியாக இருந்தால் கூட ஆளுக்கு 10 பேர் குத்திட்டு வானா என்ன இருக்கும், உடனே செஞ்சுருப்பாங்களே. கம்மியாக இருந்துட்டு போகிறோம், கம்மியாக இருந்தால் கூட எடு அருவாளை போய் பூந்து என்ன செய்ய, அவன் சாதாரண நிராயுதபாணியாக இருக்கும்போது போட்டு தள்ளிட்டு வா என்று சொல்வதற்குரிய எல்லாம் நடந்துச்சா இல்லையா? அவ்வளவு கொடுமை நடந்தும் கூட பொறுமையாயிருங்க. பொறுமைன்னு சொன்ன காரணம் என்ன, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதுக்குன்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரணும், எப்போ செய்யணும் அப்போ தான் செய்யணும். இப்போ வந்து நீங்கள் எதிர்த்து அடிக்காதேன்னு சொன்னாங்க, ஒரு எதிர்த்து தாக்கு நடந்துச்சா? 13 வருஷ கொடுமைக்கு எதிராக ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் ஊரை விட்டு ஓடுற முடிவு எடுத்தவங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். போய் 4 பேர் போட்டு சொல்லிட்டு போ, நீங்கள் சாவுங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி உத்தரவு போட்டிருந்தா அவனும் பயப்படுவானா இல்லையா? சாவ துணிச்சிடணும்னு வைங்க, சின்ன கூட்டத்துக்கு பெரிய கூட்டம் பயந்துருவான். பெரிய கூட்டமாக இருந்து அடக்கி ஆடுறான்லாம் கிடையாதுங்க. சின்ன கூட்டமாக இருக்கிறவன் சாவத்தானடா போகிறோம், 10 பேர் செத்தா 100 பேர் காலி பண்ணுவோம் இறங்கினாண்டா என்ன ஆகும்? மற்றவன் தான் பயந்து வாழ்கிற மாதிரி நிலைமையாரு. இவனுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அவன் சொகுசாக வாழ்வதற்கு தான் இந்த மிரட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படின்னு முடிவு எடுத்தால் அவர்களுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தலாம், பயத்தை ஏற்படுத்தலாம் என்று யோசித்து விட்டு அடி போய் வெட்டிட்டு வா என்று சொல்லலாமா இல்லையா? மக்காவில் இருந்த ஒரு காலம் வரைக்கும் 13 வருஷ கொடுமைக்கு எப்போவாவது இப்படி செஞ்சாங்களா? அவங்க செய்யாத ஒன்றை அதை விட கம்மியான துன்பத்தை அனுபவிக்கிறவங்க எப்படி செய்யலாம்? அவங்க செய்யலை, அவ்வளோ கடுமையான துன்பம் இருந்தும் செய்யவில்லை. அதை விட குறைவான துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு கட்டத்தில் எப்படி அது மார்க்கம் அனுமதிக்கும்? பிறகு என்ன ஆகுறது, மதீனாவுக்கு போகிறாங்களா, அங்கே போய் ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்று அந்த மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க, இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெஜாரிட்டி ஆகுறது. யூதர்கள் கைவசத்தில் இருந்த அந்த மதீனா நகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் வருது. மதீனா மட்டும் வராமல் சுற்றி உள்ள கிராமங்கள் ஒன்று ஒன்றா என்ன செய்கிறது, போர் செஞ்சு அல்ல, கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, கொள்கையின் பக்கம் மக்களை ஈர்த்து என்ன செய்கிறது, அந்த சாம்ராஜ்யமாக விரிவடைந்து கொண்டே போய் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்?
நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க மதீனாவில், நீங்கள் வந்து வலிமையாக இருக்கிறீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை இப்போ இருக்கிறது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ அந்த ஊரை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் கேட்குறான். அந்த வசனத்தை சொல்ல போகிறேன். 4வது அத்தியாயத்தில் 75வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மக்காவில் ஒரு ஊரை சொல்லலை, மக்காவை தான் சொல்கிறான்னு வசனத்தை பார்த்தா விளங்கும். அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, பலவீனமான ஆண்கள் இருக்கிறாங்க, பலவீனமான பெண்கள் இருக்கிறாங்க. மைனாரிட்டியா மெஜாரிட்டிக்காரர்கள் அடக்கப்பட்ட பலவீனம் தானே. பலவீனமான ஆண்கள் அந்த ஊரில் இருக்கிறாங்க, பலவீனமான சிறுவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அகுலுஹா, இந்த அநியாயக்கார மக்கள் வாழ்கிற ஊரை விட்டு யா அல்லாஹ் எங்களை வெளியேற்றிரு என்று கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் புறப்பட்டு வந்துட்டீங்க, உங்களை மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்ட படுகிற ஒரு கூட்டம் இன்னும் எங்கே இருக்கிறது? மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஊரை விட்டு வெளியேற விட மாட்டேங்கிறாங்க. இப்போ முதல்ல வெளியேறிட்டாங்கல்ல, வெளியேறின ஆளுக்கு வரைக்கும் வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் ரவுண்ட் பண்ணிட்டான். வெளியும் விட மாட்டோம், இங்கே ஒழுங்காக வாழவும் விட மாட்டோம், உங்கள் சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ற அளவுக்கு உள்ளூரில் இருக்கிற மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் கேட்குறான், வமாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் இன்னும் போர் செய்யாமல் இருக்க? போர் அல்லாஹ்வே தூண்டுறான். யாருக்கு தூண்டுறான்? மதீனாவில் இருக்கிற ஆட்சியாளருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆர்டர் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு கேட்டால், ஒல் முஸ்தல்ஆஃபீன மினர் ரிஜாலி ஒன் நிசாய் ஒல் வில்தான், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று பலவீனமானவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லதீன யகூலுன, அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அகுலுஹா, அநியாயக்கார மக்கள் வாழ்கிற அந்த ஊரை விட்டு எங்களை இப்படியா வெளியேற்றலான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியேறவும் முடியாமல் ஒடுக்குமுறை உள்ளாகப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற நீங்க ஏன் போர் செய்யலன்னு அவங்கள போர் செய்ய சொல்லலை. அடி வாங்கிட்டு இருக்கிற திருப்பி கொடுறான்னு அவனுக்கு சொல்லலை. யாருக்கு? எந்த ஊரில் அடி வாங்கிட்டு இருக்கிறானோ, எந்த ஊரில் உத வாங்கி கொண்டு சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு உத்தரவு போட்டு, எவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருப்ப, திருப்பி கொடுக்குறியா இல்லையா என்று உத்தரவு போட்டு அந்த மெசேஜை அல்லாஹ்ட்ட வந்துருச்சுன்னு ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்பிட்டா அங்கே அவங்க ஏதாவது பதிலடி கொடுப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்களுக்கு கடமை, உனக்கு கடமை. நீ ஆட்சியில் இருக்கிறீங்க, அவங்க ஆட்சியில் இல்லை. நீங்கள் ஆளுக அதிக படை பலம் வச்சிருக்கிறீங்க, அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள். அங்கே ஒடுக்கப்பட்டார்களே, ஆனால் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கும்போது நீங்கள் போய் என்ன செய்யணும்? அவங்கள காப்பாற்றினீங்க. அவங்க உங்கள் சொந்த பந்தம் தானே. அங்கே ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்புறம்லாம் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா, சின்னப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி சொந்தக்கார ஆளுகள் தானே இருப்பாங்க. அந்த ஊர்லேருந்து இவங்களும் வந்தாங்க. அப்போ உங்கள் மக்கள் வந்து இஸ்லாத்தை, நீங்கள் வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காக வேண்டி போர் செய்யாமல் இருக்கிறீங்க? மேலும் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். என்ன கேட்குறாங்க? வஜ்அல்னா மில்லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆளை அனுப்பி வைவேன், எங்களை காப்பாற்ற யாரையும் அனுப்பி வைக்க மாட்டியா என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். வஜ்அல்னா மில்லதுன்க நசீரா, உன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக என்று யாரையாச்சும் அனுப்பி எங்களை காப்பாற்றலான்னு முறையிடுற அளவு கொடுமை. ஒரு பகுதியில் கொடுமை அளவுக்கு மீறி இருக்கிறது. அதுவும் அவங்க எதுவும் தப்பு செஞ்சதுக்கான கொடுமையா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? திருநதுக்காக கொடுமைப்படுத்துறானா? கொள்ளையடிச்சதுக்கு கொடுமைப்படுத்துறானா? கொலை செஞ்சது கொடுமைப்படுத்துறானா? ஒரே இறைவன் என்று ஒரு கொள்கையை சொன்னதற்காக வேண்டி வேற ஒன்றும் செய்யலவங்க. அந்த கொடுமைக்கு உள்ளானவங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்களே, அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது நீ எப்படி ஆட்சியை வச்சுக்கிறான், நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற? நல்லா கேட்குறான். இதில் என்ன நம்ம விளங்க வேண்டிய மேட்ரு என்ன? கொடுமைக்கு இன்னும் உள்ளாக்கப்படுறாங்க. அப்படி இருந்தும் கூட நீ கையெழுத்து நீட்டக்கூடாது. கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட உடனே போர் செய்கிறது கடமையாகாது. ஆனால் யார் செய்யணும்? யாருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டானோ அவங்க செய்ய வேண்டும் என்று எல்லாம் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். இது இது உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தானே. இது உலகம் பூரா ஒரு பகுதியில் கொடுமை தாண்டவம் ஆடுறதாக நினைத்து அந்த மக்கள் நம்முடைய உதவியை கேட்பார்களே, ஆனால் அப்போ நம்ம படையெடுத்து போவது என்பது அது ஒரு கொடூரமானதாகவோ அது ஒரு தீவிரமானதாக உலகம் கருதி இருக்குதா? இல்லை. இலங்கையில் அன்றைக்கு ஒரு கட்டத்தில் ராஜீவ் காந்தி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில், பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே தமிழர்களை சிங்கள இராணுவம் கொள்ளுதுங்கிற ஒரு செய்தி தமிழ்நாடை கொந்தளிச்சு அந்த மக்களும் இந்திய அரசாங்கத்திட்ட உதவி கேட்டு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அந்த நாட்டுக்கு மேலே பறந்து போய் அங்கே கொண்டு உணவு பட்டுறதை போடுது. அது இன்னொரு நாடுக்குள்ளே போகக்கூடாது தான், ஒரு அளவு போகக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல அதுக்குன்னு.
அளவுக்கு மேலே கொடுமைப்படுத்தினா சாப்பாடு கூட கொடுக்காம ரவுண்ட் அப் பண்ணி அந்த மக்களை அநியாயம் பண்ணுறான் என்கிற ஒரு செய்தி வரும் பொழுது இந்தியாவுடைய இராணுவம் போய் என்ன செய்கிறது, அமைதிப்படையாக ஒருக்கா போணுச்சு, அது ஒரு விஷயம். அது பேச்சுவார்த்தை அடிப்படையில் அழைக்கப்பட்டு போனார்கள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, உணவுப் பொட்டலங்களை கொண்டு போய் விமானத்தின் மூலமாக போட்டு நாங்கள் என்ன வேணாலும் இறங்கி வருவோம், எங்கள் மக்களை அப்பாவி மக்களை நீ அடிச்சு, நம்ம நாட்டு மக்கள் இல்லை அவங்க, இத்தனையும் நம்ம நாட்டு மக்கள், அவங்க இலங்கை தமிழர்கள், மொழியால் தமிழர்களாக இருந்தாலும் அவங்க இலங்கைக்கார மக்கள் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, எங்கள் பக்கத்து நாடாக இருந்து கொண்டு நீங்கள் அங்கே அநியாயமான எங்களை பாதிக்கும் போது அங்கே இந்த அகதியாக ஓடி வருவான், உதவி கேட்டு வருவான், நாங்கள் தான் அவங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கும், பல பிரச்சனைகள் எல்லையில் இருந்து கொண்டு செஞ்சீர்களே ஆனால் பாதிப்பு ஏற்படும் என்று இந்திய அரசாங்கம் செஞ்சிச்சு. அது என்னது, சரி இதாக சோத்து பண்ண போட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். என் படையை அனுப்பணும், நம்ம அனுப்பியிருக்கிறோமே. பங்களாதேஷ் பாகிஸ்தானாக தானே இருந்துச்சு, இப்போ பங்களாதேஷுங்கிறாங்களே, அது நாடு சுதந்திரம் அடையும் போது பங்களாதேஷா, நாடு சுதந்திரம் அடையும் போது அது பாகிஸ்தான். பாகிஸ்தானில் வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று ரெண்டாக பிரித்திருந்தார்கள். அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது அது வந்து அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்பது இது வங்காளம், மேற்கு பாகிஸ்தான் என்பது இப்போ இருக்கிற பாகிஸ்தான். அதாவது பஞ்சாபை ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா, பஞ்சாப் மாகாணத்தை ரெண்டாக பிரித்து அதையும் பாகிஸ்தான் வச்சுக்கிட்டாங்க. மேற்கு வங்காளம் இருக்குல்ல, வங்காளம் இப்போ மம்தா ஆட்சியில் இருக்கிற வங்காளம் இருக்கு இல்லையா, அது பெரிய மாநிலமாக இருந்துச்சு, அதை பாதியை அறுத்து அதையும் பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. ரெண்டுக்கு சம்மந்தமே இருக்காது. பிரிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது, அது ரெண்டும் பாகிஸ்தான் ஆக்கினாங்க, ஒரே நிலப்பரப்பாக இல்லை. இது மாதிரி பஞ்சாபை பாதியாக்கி பாகிஸ்தான் சொன்னாங்க, வங்காளத்தை பாதியாக்கி முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் வங்காளத்தை பாதியாக்கி அவனைஞ்சான் கிழக்கு அவன் எடுத்துக்கிட்டான், அது கிழக்கு பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டான், மேற்கு நம்ம வச்சுக்கிட்டு மேற்கு வங்காளம்ட்டான். மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் எங்கே, மேற்கு வங்காளம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இந்தியாவில் மேற்கு வங்காளம் இருந்தால் கிழக்கு வங்காளம் இருக்கணும்ல, கிழக்கு வங்காளமே கிடையாது, அதான் பங்களாதேஷ், அதுதான் கிழக்கு பாகிஸ்தானாக போச்சு. அப்போ பங்களாதேஷை ரெண்டாக பிரித்து என்ன செஞ்சாங்க, அதை பாதி அங்கிட்டு கொடுத்தாங்க, அந்த முஸ்லீம்கள் அங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கேயும் இங்கேயுமா இருந்த உடனே அவன் எல்லா வசதிகளையும் அங்கேயே செய்கிறான். பஞ்சாபில் தான் ஆட்சி நிர்வாகம்லாம் அமைந்திருக்கிறது, அவங்களுக்கு வசதி செஞ்சோன்னு இவன் புரட்சியில் கிளம்புறான், எங்களை புறக்கணிக்கிற, எங்களை ரெண்டாந்திர குடிமக்கள் நடத்துகிற, நீ உருது பேசுகிறதுனால எங்களை வங்காள மொழி பேசுகிறவங்கள மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஆந்திரா பிரிக்க சொல்கிறாங்கல்ல, தெலுங்கானா, அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யுது, ஒரு பகுதியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு புரட்சி நடக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் ராணுவம் இறங்கி அந்த புரட்சியை வந்து அடக்குகிறது. முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஆள் தலைமையில் என்ன செய்கிறாங்க, அவங்க மக்கள்லாம் திரண்டு அவாமி லீக்னு ஒரு கட்சியை வச்சுக்கொண்டு அவங்க எடுத்த இராணுவத்தை எதிர்த்து என்ன செய்கிறாங்க, எகிப்து மாதிரி மக்கள் புரட்சியில் இறங்குறாங்க. பாகிஸ்தான் ராணுவம் இறங்கி அடிக்கிறது. அப்போ அந்த மக்கள் இங்கே கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ன உடனே இந்திரா காந்தியோடைய ஆட்சி காலம். அப்போ என்ன செஞ்சாங்க, இந்தியா இன்னொரு நாட்டு விஷயம் வரமாட்டேன்னு சொன்னாங்களா, ஒரு பகுதியில் அநியாயத்துக்கு அந்த மக்கள், அந்த நாட்டு குடிமக்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அண்டை நாட்டில் உள்ளவங்களுக்கு வலிமை இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இவங்க படையெடுத்து போய் தான் பாகிஸ்தான் செஞ்சாங்க, விரட்டி அடித்து விட்டு அதை வேறு நாடாகிட்டு வந்தாங்க. பாகிஸ்தானாக இருந்ததை இன்றைக்கு பங்களாதேஷ்னு வேறு நாடாக மாறி போச்சு. அப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே நுழைந்து அடித்து அது வேறு நாடு ஆக்குனீங்களா, அதுக்கு என்ன காரணம், நம்மெல்லாம் சேர்ந்து தானே அதை உடன்பட்டு தானே, எல்லா இந்திய மக்களுக்கு உடன்பட்டு தானே செஞ்சீங்க. அது எதனால் செஞ்சோம், அந்த நான் வந்து உருது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வங்காள மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, வசதிகள் செஞ்சு கொடுக்கவில்லை, எல்லா வளத்தையும் ஒரு பக்கம் வைத்திருந்தார்கள், இன்னொரு பக்கத்தை புறக்கணித்தார்கள். அவன் மக்கள் என்ன செய்வான், வேலை இல்லை, ஒன்றுமில்ல, அதிகாரிலாம் அவனாக இருக்கான், நமக்கு வேலை இல்லை, ஒரு முஸ்லீம் நாடுன்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி நம்மளை புறக்கணிக்கிறாங்க என்று அந்த மக்கள் அநீதிழைக்கப்பட்ட காரணத்தினால் அல்லது அநீதிழைக்கப்பட்டதாக நினைத்த காரணத்தினால், அநீதிழைக்கப்பட்டார்களா இல்லையா அது ஒரு விஷயம், அந்த மக்கள் அநீதிழைக்கப்பட்டதாக எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு உண்டாக்கினார்கள். நாட்டில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவ்வளோ பெரிய எதிர்ப்பு, பாகிஸ்தானுக்கு முஸ்லீமாக இருந்தும் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு அங்கே ஏற்படுகிறது. இதை இந்திய அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தானை விரட்டி அடித்து விட்டு இந்திய ராணுவம் கைப்பற்றி கொண்டு இவங்க தலைமையிலேயே முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் இணைஞ்சாங்க, ஒரு ஆட்சியை உருவாக்கி பங்களாதேஷ்னு பேரையும் உண்டாக்கிட்டு வெளியே வந்துச்சு இந்திய அரசாங்கம். அதில் என்ன, அதுக்கு பேர் என்ன, பயங்கரவாதம். அது சொன்னோன்னே அங்கே போய் அடிக்க சொல்லுதுன்னு கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே அடக்குமுறை செஞ்சதுக்காக நீங்கள் மதீனாவிலேருந்து படையெடுத்து போகணுமென்னு கேட்டால் போகலாம், தேவைப்பட்டால் போகலாம், எல்லாரும் போயிருக்கிறார்கள். உலகத்தில் அண்டை நாடுகளில் அளவுக்கு மீறி கொடுமை நடக்குமே ஆனால் அது போகத்தான் செய்வார்கள். இது உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு நியதி. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன சொல்கிறான், இப்படி ஒரு செய்தியும் இதில் வச்சிருக்கிறான். ஒன்று, அண்டை நாடாக இருந்தாலும் அங்கே உள்ள மக்களை அந்த நாட்டு அரசாங்கம் கொடுமைப்படுத்தினால், அந்த கொடுமை தாங்க முடியாத அளவுக்கு இருந்தால், எந்த அளவுக்கு தாங்க முடியாமல் ஊரை விட்டு போயிட்டா நல்லதே என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மக்கள் வந்து கொடுமைக்கு, சின்ன சின்ன கொடுமைக்கு இல்லை, ஊரை விட்டு ஓடி போயிடணும் என்று நினைக்கிற அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால், யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களோ அவங்களே வெத்தல் வாக்கு வச்சு கூப்பிடுற மாதிரி இருந்தால், அப்படி தான் அது வருது.
இறைவா உதவியாளர் அனுப்புன என்ன அர்த்தம்? யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்னா மக்களே நினைக்கும் பொழுது உள்ள நுழையத்தான் வேணும். அப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது. இப்போ ஒரு சண்டை நடக்குது, அடுத்த வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை, நம்ம காதில் விழுவுது, என்ன செய்வோம்? சின்ன சண்டையை பார்த்துக்கிட்டு இருப்போம், போடி வாங்கி இதை திட்டம் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு அளவுக்கு மேலே பார்த்துட்டு இருப்போம். அருவாள் எடுத்து வெட்ட போகிறத பார்த்துட்டு அப்போ வந்து குடும்ப பிரச்சனை பார்த்துட்டு இருப்பீங்க. பக்கத்து வீடு தான், உள்ளூர் அடுத்த வீட்டு விஷயங்கிற எது வரைக்கும் தான் ஒரு அளவு இருக்கிறது. சும்மா திட்டுறான போட அடுத்து திட்டு போகிறான், கொண்டாடி நம்ம போய் தலையிட்டோம்னா வேறு மாதிரி வந்துடும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம். அல்லது என்ன செய்யறான், போட்டு அடிக்கிறான், அப்போ கூட பார்த்துட்டு இருக்கலாம். வாசலில் நிப்பாட்டி வீட்டுக்குள்ள வராதுங்கிறான், அப்போ கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு அளவு இருக்கிற புருஷன் பண்ணாடி சண்டை எப்படி ஏதாவது இருக்கேன், நான் இன்னைக்கு அடிச்சுக்கலாம் சேர்ந்துக்கிறோங்கன்னு இருக்கலாம். அருவாள் எடுத்து வெட்டுறாங்கிற நின்று கையை ஓங்கிட்டான், பார்க்குறீங்க, புருஷன் பண்ணாடி இருப்பீங்களா, தடுப்பீங்களா? என்ன செய்யணும் நம்ம? அந்த மாதிரி தான் இது. ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அடுத்தவங்க எதுவும் தலையிடலாம். சக்தி உள்ளவங்க, பலம் உள்ளவங்களாக இருந்தால் அடுத்தவங்க மேட்டில் தலையிடுவதற்கும் என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் தலையிடுங்கிற. ஆனால் பாயிண்ட் எதுக்கு நான் சொல்கிறேன், சண்டை செய்யுமாறு யாருக்கு எல்லாம் உத்தரவு போடலை. அடக்குமுறைக்கு இன்னொருத்தன ஆதிக்கத்திலிருந்து கவர்மெண்ட் இல்லை, இராணுவம் இல்லை, படை இல்லை, பலம் இல்லை, ஒன்றும் இல்லை. அடிச்சுட்டு இருக்கும்போது யுத்தத்துக்கு போகிறேன்னா எப்படி யுத்தம் செய்ய முடியும் உனக்கு என்ற காரணத்திற்காக வேண்டி இவங்கள செய்ய சொல்கிறான். நீ செய்யக்கூடாது, உனக்கா அவங்க செய்வாங்க. உன்கிட்ட அரசாங்கம் இல்லை, உனக்கு கடமை இல்லை. அவங்கள்ட்ட அரசாங்கம் இருக்கிறது மதீனாவில், அவங்க தான் உனக்காக செய்வாங்க என்கிற ஒரு மெசேஜ் எதை காட்டுகிறது? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தம் என்று ஜிஹாத் என்பதாக இருந்தால் அவன் எடுத்துட்டு அருவாங்கத்தி தூக்கிட்டு குண்டை தூக்கிட்டு போகிறதுக்கு பேர் என்ன இல்லை, ஜிஹாது கிடையாது. நீ பிரதமரா, நீ ஜிஹாது செய்கிறா, நீ பிரதமரா, ஜனாதிபதியா, எந்த நாட்டிலேருந்து யுத்தம் செய்கிறேன்னு கேட்கணும். எந்த நாட்டில் ஜிஹாது பண்ணுற, எந்த அரசாங்கத்தின் சார்பாக செய்கிற, இதுக்கு ஆன்சர் இல்லைன்னு அதுக்கு பேர் என்ன இல்லை, அது ஜிஹாது இல்லை. இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய இந்த 4:75 வசனம் நமக்கு சொல்லுகிறதா இல்லையா? அப்போ இதுதான் ஜிஹாதுங்கிறது. இதை வழங்க மாட்டேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நடந்த போர்கள் எல்லாம் ஆட்சியாளராக வந்த பிறகு அந்த 10 ஆண்டில் நடந்தது தான். அது கூட அநியாயத்தை எதிர்த்து நடந்தது தான். ஒன்று வலிய சண்டைக்கு வரும்போது போர் செய்திருப்பார்கள், அல்ல அளவுக்கு அதிகமாக வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் என்னும்போது அந்த மக்களை வரவேற்றார்கள் போய் செஞ்ச காரணத்தினால. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நினைஞ்சாங்க, மக்கா வெற்றிக்கு ரசூலுல்லாஹ் போனாங்களா இல்லையா? மக்காவை வெற்றி கொள்வதற்கு போனாங்க. போனால் ஒருத்தன் கத்தி எடுத்தானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வீரராக உள்ளே போகிறாங்கல்ல, அங்கே என்ன நிலைமை, ஒருத்தனை வரமாட்டாங்களான்னு மக்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் சில கெடுபடியான தலைவருடைய அராஜகத்தினால் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. மக்கள் சப்போர்ட் இல்லை, அதனால தான் ஒரு சுற்று ரத்தம் சிந்தாமல் மக்கா கைப்பற்றினாங்க. மக்காவோட யுத்தம் செய்யவே இல்லை, யுத்தத்துக்கு தான் போனார்கள். போனால் எல்லாம் வீட்டுக்குள்ளே கதை பிடி உட்காந்துருக்காங்க, இவனு நடமாட்டதே காணா. அப்படி சாதாரணமாக சொந்த ஊரே தான் அது. அப்போ சொந்த ஊருக்கு நம்ம ஒரு ஜனாதிபதி தன்னுடைய நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி நினைச்சாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனாங்க. எல்லாம் அடைக்கலம் கொடுங்கன்னு கெஞ்சிற அளவுக்கு வந்தாங்க. அதில் என்ன விளங்குறது, மக்கள் இதை விரும்புகிறாங்க. உன்னை விரும்பலை, நீ அடிக்கிற உதைக்கிற வன்முறையாளனை விரும்பலை. முகமது நபி வர வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்பட்டார்கள். வரும்போது ஒரு சண்டையும் நடக்கல, அது காட்டுதல் ஆதாரம். ஒரு சண்டை எதிர்த்து எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே நுழையிறேன்னு மக்காவில் ஒருத்தர் கேட்கலையே. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அண்டை நாடாக இருந்தாலும் தலையிடலாம். அதுவும் ஜிஹாது தான். அநீதி இழைக்கப்படணும், ஒன்று உனக்கு அநீதி இழைக்கப்படணும், அல்ல அந்த நாட்டு மக்களுக்கு அநீதி அளவுக்கு மிஞ்சின. எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன அநீதி இருக்க தான் செய்யும், அளவுக்கு டோட்டலாகவே அநீதி இழைக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஜிஹாது என்று இதில் வழங்குதா இல்லையா? இதுலையும் வழங்குறது. அடுத்து என்னென்னு கேட்டால், சரி நம்ம அரசாங்கமே அமைச்சிட்டோம், நம்ம ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியாச்சு, எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளக்கூடிய நன்மக்களையா திரட்டி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு ராஜாங்கத்தை அமைச்சு விட்டோம். அப்போ கூட உடனே போர் கடமையாகுமா? ஆகாது. போர் எப்போ கடமையாகும்? அரசாங்கம் இருந்தால் கூட யாரோட போர் செய்ய போகிற, யாரோட ஜிஹாது செய்ய போகிற, அதை எடை போடணும். அவன் பலம் என்ன, ஓம்பலம் என்ன, அதை பார்க்கணும். ஓம்பலத்தையும் அவன் பலத்தையும் எடை போட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும். படைபலம் கம்மியாக இருந்தால் ஜிஹாது கிடையாது. ஏன், நம்மள்கிட்ட ஒரு 100 இராணுவ வீரர் இருக்காங்கன்னு வைங்க, ஆமாம் 1 லட்சம் இராணுவ வீரர் வச்சுக்கான்னு வைங்க, இது சண்டைக்கு போனால் அது போரா தற்கொலையா? நம்மள்ட்ட இருக்கு 100, அவன்கிட்ட இருக்கு 1 லட்சம். 1 லட்சம் பேர் 100 பேர் இறக்கி விட்டா அதுக்கு பேர் என்ன? எவனாச்சும் போரும்பானா? போர்னா ஒரு சமநிலை இருக்கணுமா இல்லையா? கொஞ்சமாக இருக்கணுமா இல்லையா? 1 லட்சம் பேருக்கு 100 பேர் நாங்கள் வரோன்னு கூட என்ன செய்வான், ஒரு மிதி சாப்பிட்டு நம்மட்டு போயிருப்பான். இந்த 100 ஆட்சியும் இருந்துட்டு சொல்லிக்கிட்டாவது இருக்கணும், அதையும் காலி பண்ணிடுவாங்க. இந்த 100 பேர் இருக்கிறதையும் நீ வந்து போருக்குன்னு போனீங்கன்னா சொல்கிறதுக்கு நீ இருக்கவே மாட்டேன். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், போருன்னு சொல்லி வெறியை ஊட்டி போய் சண்டை போட்டு தூண்டி விடல. இஸ்லாம் என்ன செய்கிறது, அழகான வழிகாட்டுது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே, ஹர்ரில் மூமினின் அலல் கித்தால்,
யுத்தம் செய்ய தேவை ஏற்படும் பொழுது அதற்கு மக்களை நீங்கள் ஆர்வப்படுத்துங்கள், பயப்படக்கூடாது. யுத்தம் என்று செய்தால் சொந்தத்துக்காக செய்கிறோம், அநியாயத்தை தானே செய்கிறோம், அதனால் ஆர்வம் மூட்டுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஈயக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன, உங்களில் சகிப்புத்தன்மை உடைய 20 பேர் இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் உங்களில் சகிப்பு எது வந்தாலும் தாங்கிக்கிறோம், வெட்டு குத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்கிற நிலையில் உள்ள ஒரு 20 பேர் உங்கள்கிட்ட இருப்பார்களே ஆனால் யக்லிபு மிஅத்தைனி 200 வெல்லலாம். நீங்கள் 20 இருந்தால் எத்தனை வெல்லலாம்? 200 வெல்லலாம். அப்போ 10க்கு 100, 20க்கு 200 என்ன அர்த்தம்? 10க்கு 100, 1க்கு 10. அது நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் என்ன செய்யலாம்? 10 பேரை வெல்லலாம். ஈயக்கும் மின்கும் மிஅத்துன், உங்களில் 100 பேர் இருப்பீர்களே ஆனால் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கின்ற மக்களில் 1000 பேரை வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அன்னஹும் கௌமுல் லா யஃப்கஹூன், அவங்க விளங்காத மக்களாக இருக்கிறதுனால நீங்கள் மறுமை வாழ்க்கையெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறீங்க. சாவு வாழ்வது பெரிய பிரச்சனை கிடையாது, விளங்க வேண்டியது சரியாக விளங்கி இருக்கிறீங்க, மரணத்துக்கு பயப்பட மாட்டீங்க. அதனால உங்களில் 100 இருந்தால் இத்தனை வெல்லலாம், 1000 வெல்லலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுல என்ன விளங்குது? 1க்கு 10 பணம். எப்போ சண்டைக்கு போகணும்? ஆரம்பத்தில் உள்ள நிலைமை நம்ம அவன் 1 லட்சம் இருந்தால் நம்ம எவ்வளோ 10,000 இருக்கணும். 1 லட்சம் இருந்தால் எவ்வளோ இருக்கணும்? 10,000. 1க்கு 10, 20 200 வெல்லலாம், 100 1000 வெல்லலாம்னு சொன்னால் அப்போ 1 லட்சத்தை வெல்வதற்கு எவ்வளோ வேணும்? 10,000 பேர் வேணும். இப்படி சொல்லிட்டு அது ஒரு நேரத்தில் எல்லாம் அனுமதிச்சிருந்தான், அப்படி கடமையாக்கியிருந்தான் போர் செய்கிறத. அப்புறம் அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்? அதுக்கு சலுகையை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? அல் ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும், இப்போ நான் உங்களுக்கு லேசாக்கி விட்டேன். அதுவும் இல்லை, 1க்கு 10 இருந்தால் கூட யுத்தம் செய்ய முடியாது. என்ன எதனால? அலிம அன்னஃபீக்கும் லோஃபன், உங்கள்கிட்ட பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு லேசாக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் பழைய மாதிரியான உறுதி கிடையாது, ஆரம்பத்தில் இருந்த உறுதி குறைஞ்சி போச்சு. அதனால் உங்கள்கிட்ட பலவீனம் இருப்பதை நான் நினைஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஈயக்கும் மின்கும் மேத்துன் சாபிரத்துன், உங்களில் சகிப்புத்தன்மையுடைய 100 பேர் இருப்பீர்களே ஆனால் யக்லிபு மிஅத்தைனி 200 வெல்லலாம், 100க்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு, ஈயக்கும் மின்கும் அல்ஃபுன், உங்களில் 1000 பேர் இருப்பார்களே ஆனால் யக்லிபு அல்ஃபைனி 2000 பேரை வெல்லலாம். பி இதுனில்லா வல்லாஹு மா சாபிரீன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறான். இது 8வது அத்தியாயத்தில் 65, 66 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஆரம்ப கட்டத்தில் போர் எப்போ கடமையாக இருந்துச்சு? 1க்கு 10ங்கிற நேரத்தை அந்த கணக்கு இருந்தால் போர் செஞ்சிடணும். அநியாயம் பண்ணுறான், பக்கத்தில் உள்ள நாடு அநியாயம் பண்ணுறான், அவன்கிட்ட 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட 10,000 பேர் தான் இருக்கிறாங்க, ஏற்று நின்ற வேண்டியதான். அநியாயம் பண்ணுறான்னு என்ன செய்ய வேண்டியதான்? அடக்குமுறை செஞ்சான்னா ஏற்று நீங்கள் களத்தில் இறங்க. இது ஆரம்பத்தில் ஒரு கட்டம் இருந்தது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 10,000க்கும் 1 லட்சத்துக்கும் சரியாக வராது, உங்கள்கிட்ட ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவன் 1 லட்சம் இருந்தான்னா உன்கிட்ட 50,000 இருக்கணும். எப்போ யுத்தம் கடமையாகும்? நம்மள்கிட்ட ஒரு நாடு இருக்குது, நாடே இருந்தால் கூட நம்மள்கிட்ட இருக்கிறது 1 லட்சம், எதிரிட்ட இருக்கிறது 2 லட்சம். இப்போ தான் போர் கடமை. அவன் 3 லட்சமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் இணைங்க நடிச்சு கிடிச்சு போயிட வேண்டியதான். மக்களை காப்பாற்றணும். நீங்கள் பாட்டுக்கு யுத்தம் செய்ய வீம்புக்கு போய் யுத்தம் செய்ய போய் சேதாரம் அதிகமாகி போயிடும். இவ்வளவு தான் 7 அல்லாஹ் சொன்னால் அதுக்கு மேலே லாஸ் ஆகும்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு கணக்கை சொல்கிறான்னு சொன்னால், இதுக்கு குறைவான பலத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இறங்கினீர்களே ஆனால் சேதாரம் உங்களுக்கு தான் அதிகமாகும். அல்லாஹ் காட்டின வழியாக இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு தான் நஷ்டம் அதிகமாக ஏற்படும், இழப்பு உங்களுக்கு தான் ஏற்படும். நீங்கள் 1 லட்சம் போய் 3 லட்சத்துக்கு மோதக்கூடாது. 3 லட்சம் பேரோட போய் மோதினீங்களே ஆனால் 1 லட்சம் காணாமல் போயிடுவீங்க. 2 லட்சமாக இருந்தால் மோதி பாருங்க. எப்போ இதெல்லாம் ஆட்சி இருக்கணும், ப்ளஸ் அநியாயம் இழைக்கப்படணும். சும்மா அண்டை நாடாக இருக்கிறனால பலத்தை பார்த்துருமான்னு சண்டைக்கு போடக்கூடாது. அண்டை நாடாகவும் இருந்து அவன் நம்மளோட சண்டைக்கு வரணும், கொடுமைப்படுத்தணும். அவன் நாட்டு மக்களை என்ன செய்யணும்? போய் நசுக்கணும், அந்த நாட்டு மக்களை கொந்தளிக்கிற அளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்து போர் செய்ய போகும் பொழுது எதையும் பார்க்கணும்? ஓம்பலம் என்ன ஏம்பலம் என்னன்னு செய்யணும்? பார்க்கணும். அப்படி பார்த்து கொண்டு எப்போ தான் கடமைங்கிறான்ல, முதல்ல 1க்கு 10, இப்போ 1க்கு 2. இங்கே 1ன்னா அங்கே 2 இருக்கணும், 100ன்னா அங்கே 200. 200 தாண்டிட்டான்னு வைங்க, அங்கே உங்களுக்கு கிடையாது. அவன் 200 இருக்குமா, நீங்கள் 100ஓட குறைஞ்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஜிஹாது கிடையாது. அதுக்கு பேர் ஜிஹாதும் கிடையாது, அது கடமையும் கிடையாது, சொல்லப்போனால் தற்கொலை. அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் அடைக்கிற வேண்டியதான். இப்போ கூட நம்ம பார்க்குறோம், அரபு நாடுகளில் பணம் இருக்குது, பயந்து சாப்பிட்றாங்க, இப்படின்னு மேலோட்டம் விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்க, அதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ அந்த பலத்தில் அப்படி இருக்கிறாங்க. அந்த பலம் என்ன இல்லை, அவனோட போட்டி போடுற அளவுக்கு சரியாக இருக்கிறான். போய் அமெரிக்காவோட சண்டை போட்டு சவுதி அழிக்கிறதுக்கா? இல்லை என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சண்டை போடுறாங்க. என்ன செய்யணும்? நீ அதுக்குள்ளே தயாராகு. உங்கள்கிட்ட இல்லை, உன்கிட்ட அந்த சொகுசும் இல்லை, ஒரு ஆயுதம் இல்லை, ஒரு குண்டை போட்டால் சவுதியை காலி பண்ணிட்டு போயிடுவான்.
அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்சியில் உள்ளவன் மிரட்டுறான்னு நொந்து போய்கிட்டு அல்லாவும் கடமையாக்கலை என்று இருப்பார்களே. ஆனால் அது என்ன கிடையாது, அது கோழைத்தனம் கிடையாது. அல்லாஹ் அனுமதித்ததை செய்வது கோழை கிடையாது. அல்லாஹ் வந்து உத்தரவு போட்டு செய்யாமல் இருந்தால் தான் கோழைத்தனம். அல்லாஹ் என்ன அனுமதிக்கிறான், ஏங்க நான் எங்கடா ஒன்றுக்கு ரெண்டா இருக்கிறேன், என்னை இப்போ யுத்தம் செய்ய சொல்லி மக்கள் அழிக்க சொல்லியாப்ப, மக்கள் இருக்கிறாங்க, புனித ஆலயங்கள் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் என்னுடைய செயல்னால் அழிக்கணுமா? எப்போ அழிக்கணும், எப்போ நான் இறங்கினேன், எனக்கு பாதி வரட்டும், அவன்கிட்ட இருக்கிற பாதி அளவுக்கு எனக்கு வரட்டும்னு சொல்லி இறங்க வேண்டும். அப்படி இல்லாமல் இறங்கணுமே. ஆனால் இப்போ வந்து இப்போ சதாம் ஹுசேன் மாதிரி பேர் அவர்கிட்ட போல என்ன அமெரிக்காவுடைய இறங்கலாமா, கொஞ்சம் ஏமாத்தியமாக இப்போ நடிக்க அறிவு பத்தலை. இந்த கிறுக்கன் வேணும் தான் போர் செஞ்சாங்க. அடக்குமுறையாக இருந்தால் கூட கொஞ்சம் மூளையை செலவழித்து நம்மள்ட்ட ஒரு விமானம் கூட இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். இவங்க என்னென்னத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க, இதில் போய் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு டெக்னிக்காக ஒரு தந்திரத்தை கையாண்டு அப்படி போய் இருந்தாலும் குற்றம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வீம்புக்காக வீராப்புக்காக வேண்டி தலைவர்கள் ஒரு முடிவெடுத்தால் தலைவனுடைய மேட்ரு, சொந்த மேட்ரு, அது நம்ம மேட்ரு. நம்ம நாட்டில் உள்ள ஒரு தலைவர் எடுக்கிற முடிவு நம்மை பாதிக்கும் என்றால் நம்ம மேட்ரு தானே அது. இப்போ தலைவர்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கணும், நம்ம மாட்டுக்கு சண்டைக்குன்னு இழுத்து விட்டுருவோம், அவன் போய் சண்டை போடுவாங்க, முன் உள்ள வந்துட்டா என்ன பண்ணுறது, சென்னையில் ஒன்றை போடுவாங்க, மதுரையில் ஒரு குண்டை போடுவாங்க, யார் சாவுறது, நம்மள சாவுவோம். அப்போ நம்மளை பற்றி கவனித்தான முடிவு எடுக்கணும். அவன் குண்டை போட்டான் தடுக்கிறோட கொண்டு ஏதாவது இருக்கணுமா இல்லையா? அப்படின்னு தான் அந்த சண்டைக்கு போனவன் குண்டை போட்டான்னா அந்த குண்டு விழுவாமல் என்ன செய்யணும், தடுக்கணும். அவன் 2 போட்டான்னு 1ஆவது நீ போடணும். அது பழம் அப்படி தானே, அவன் 2 போட்டான்னு என்ன செய்யணும், ஒரு குண்டு போய் வாஷிங்டனில் விழுவணும். அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்குதா? அவன் டெல்லியில் ஒன்று போடுவான் என்றால் நீ என்ன செய்யணும், திருப்பி ஒன்று அடிக்க 2 போடட்டும், 1க்கு ஆடி போயிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அமெரிக்கா நடுங்கி போயிடும். அவ்வளோ கோழைகள். இந்த ஆயுத பலத்தை வச்சு மிரட்டுறானே தவிர ஒரு சின்னதாக ஒரு விஷம் தடவுன கவருன்னு அனுப்புனதுக்கு ஆடி போயிட்டாங்க. கவரையா பிரதமர் ஜனாதிபதி உடைப்பான், அதுக்கு பயந்து நட்டுங்கிக்கிட்டு செக்யூரிட்டி இது பண்ணி அப்படி இப்படி அடிச்சு அப்படி பயந்தான் கொள்ளிகளை வைங்கலாம் எல்லாருமே. அப்படியான ஆட்களுக்கு என்ன செய்யணும், அவன் 2 போட்டான்னு வைங்க, 1 போட்டு போகிற நிறுத்திடுவான். உங்களுக்கு லட்சம் செத்தாலும் அவன்கிட்ட 5 செத்து அவனை தாங்க இயலாது. நம்ம 1,00,000 பேரை சாவடிச்ச அவனுக்கு 10 செத்துச்சுன்னு வைங்க, அவ்வளோ ஆஹா போச்சு, வாழ்க்கை போச்சு நாடி போயிடுவாங்க. அவ்வளவு மனசால் கோழைகள். இந்த மிஷினரியை வைத்துட்டு பலம் காட்டுறாங்க. மிஷின் அந்த எந்திரங்களை வைத்துக்கொண்டு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பயங்காட்டுறானே தவிர மனசில் பயங்கரமான கோழைகள் யார், உலகத்திலே கோழைகள் அமெரிக்கர்கள் ஒரு கணக்கு எடுத்துருக்கிறாங்க. அவ்வளோ பயந்தாங்கொழிகள் அவங்க. அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த யுத்தம் செய்வது என்பதற்கு படைபலம் அவசியங்கிறாங்கள. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து 1க்கு 2 50, அதாவது நம்ம 50னா 100 இருக்கணும், பாதிக்கு பாதி 1க்கு டபுள் அப்படி இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ நம்ம நாட்டிலே வேறு எது நாட்டில் இருக்கணும் வைங்க, ஏதோ ஒரு அரசாங்கம் ஏதோ அநியாயம் பண்ணுது, ஒரு சமுதாயம் அநியாயம் பண்ணுதுன்னு போகிறோன்னு வைங்க. இப்போ ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறான், நாங்களும் ஜியாது பண்ண போகிறோம் அப்படின்னு சில பேர் என்ன செய்கிறாங்க, விலங்காத்தனமாக போகிறாங்க. இவங்க இப்போ 2 தப்பு செய்கிறாங்க. ஒன்று, கவர்மெண்ட் இல்லை, அந்த வகையில் இவனுக்கு தேவையற்ற வேலை, இவன் செய்யக்கூடாததை. ஒரு அரசாங்கம் இருந்தால் எல்லாத்தையும் பாதுகாக்கும், அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மக்களுக்கு பாதுகாக்க ராணுவம் இருக்கணும், நம்மளை பாதுகாக்க அவன் அடிக்கவரும் பாதுகாக்க ராணுவம் இருக்கணும். இவன் போயிட்டு எவனையாவது கொண்டு வச்சுட்டு ஓடி போயிடுவான், போகிறவன் வரவன் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. நடக்க போகிற விஷயம் என்ன, இவன் எங்கேயா குண்டு வச்சுட்டு குண்டு வச்சவன் ஓடி தப்பிச்சிருவான். எப்போவுமே குண்டு வச்சாலும் சரி, அறுவாலை வெட்டுனாலும் சரி, அவன் அன்றைக்கி ஸ்பாட்டில் நிற்பான், அவன் அப்படி கூட ஓடி போயிடுவான். அப்புறம் போலீஸ்காரன் என்ன செய்வான், தாடி வச்சுக்கிறான், யாரும் துப்பி வச்சுக்கிறான் வாடா அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி 2 பேர் போட்டு இவன் தான் சொல்லி முடிச்சு கதையை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ நீ காப்பாற்றுறவனாக இருக்கணும்ல, நீ ஒரு காரியம் செய்கிறா இருந்தால் மக்களை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும். உன்ட்ட அரசாங்கம் இல்லை, எதுக்கு ஓடி ஒழிகிற, உன்ட்ட கவர்மெண்ட் இல்லை. சரி, அது போக பலம் என்ன, அவன் என்ன வச்சுக்கிறான், அணு ஆயுதம் வரைக்கும் வச்சுக்கிறான். எங்கே ஜிகாது பண்ணுறியோ அவன் என்ன ஜிகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, அவன் அணு ஆயுதம் வரைக்கும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நீ கொண்டாடிய கத்தியை வச்சுட்டு ஜிகாது பண்ண போகிறாங்கிற, இது சம பலமா? இது உன்ட்ட 47 துப்பாக்கியாச்சும் ஒன்று இருக்குதா? ஜிகாது பண்ண போகிறேன்னு கிளம்புறவன்ட்ட என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஒன்றுமே கிடையாது. கல்லை விட்டு எறிகிறாங்க ஜிகாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே துப்பாக்கி சொல்கிறான், கல்லை விட்டு இதான் ஜிகாது பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே நிலைமை இருக்குது. இது என்ன மேட்ரு, அறவழி போராட்டம் தான் செய்யணும். நம்ம செய்கிறோமா இல்லையா, மறியல் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இதாக பண்ணுறோம், கண்டிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே செய்ய முடியுமே தவிர, எவ்வளோ அடக்குமுறை இருந்தாலும் கண்டன கூட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க, அந்த உரிமை நம்ம நாட்டில் இருக்குது. அது மாதிரி அந்த ஜிஹாத், அது ஒரு 2ஆம் அர்த்தத்தில் உள்ள ஜிஹாத் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா பக்கமே இருக்குது. அசத்தியவாதிகளுக்கு முன்னாடி சத்தியத்தை உரத்து சொல்வது ஒரு ஜிஹாது தான். அப்போ அந்த ஜிஹாது என்பது தான் நமக்கு இருக்கே தவிர, நம்மள்கிட்ட ஆயுதம் இல்லாமல் சரிக்கு சமமான படம் இல்லாமல் எப்படி நம்ம வந்துக்கிட்டு ஜிஹாது, அது எப்படி ஜிஹாது ஆகும், இப்படி போனால் என்ன ஆகும்? இப்படி வந்து நீங்கள் ஒரு 50 பேர் கிளம்புனான்னு வைங்க, 50 பேர் கிளம்பும்போது நம்ம இருக்கிறது 20 கோடி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவங்க கணக்கு எப்படி 10 கோடி தான் இருக்கிறோம், 90 பேர் இருக்கிறான், 1க்கு 90 பேர் என்ன கணக்கு, எங்கேயும் நிற்கிது, அது இல்லைன்ட்டானா இல்லை, அந்த நம்பர்லையும் நீ இல்லையே, படை பலத்திலையும் ஆயுத பலத்திலையும் நம்ம இல்லை, நம்பர்லையும் இல்லை இருக்கும்போது என்ன ஜிஹாது பண்ணுற?
அப்போ இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாற்றி இதை சொன்னால் வசூல் கிடைக்குங்கிறதுக்காக ஒரு கூட்டம் இறங்கியிருக்கு. அப்படி இவங்க ஜிகாது பண்ணனதும் கிடையாது. ஜிகாது பண்ண போகிறேன்றது கலெக்ஷனுக்கு தான் இருக்குமே தவிர குஜராத்தில் கலவரம் நடக்க போய் ஜிகாது பண்ண போயிருக்க வேண்டியதானே. யாரா போனானா தமிழ்நாட்டிலேருந்து? கேரளாவில் யாரும் போனானா? குஜராத் கலவரத்தில் போய் கேரளாவை சேர்ந்த 30 பேர் செத்தார்கள்னு பேப்பரில் வந்து ஏதாச்சும் போகலன்னு அர்த்தம். நீ அங்கே போய் காப்பாற்ற போயிருக்க வேண்டியதானே. சும்மா சொல்கிறது கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ஜிகாது பண்ண போகிறோம், ஜிகாது பண்ண போகிறோம். நம்மளால என்ன செய்யுது? ஜிகாது பண்ண போகிறாங்க. என்னங்கடா இதை ஜிகாது இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறான். இஸ்லாம் சொல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பேரால் செஞ்சால் நான் கேட்குறேன், இஸ்லாம் வந்து தாவாவுடைய மார்க்கம். இது தாவாவுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை செஞ்சால் தாவா செய்ய முடியுமா? நீ வந்து இதை ஜிகாதுங்கிற பேரில் வன்முறையில் இறங்கி விட்டு நீ இஸ்லாத்துக்கு வாங்க செருப்பால் அடிச்சுட்டு வாங்க சாப்பிடுங்கன்ற சாப்பிடுவானா? நான் கேட்குறேன், செருப்பால் ஒருத்தர் அடிச்சுட்டு சாப்பிடுன்னா சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். நீ என்ன பண்ணுற? அறுவலை வெட்டுங்க சோறு தின்னுங்க வாங்கன்னா எப்படி? இது இஸ்லாத்துக்கு வாங்கினா எப்படி? எதுக்கு வெட்டுறதுக்கா? வெட்டு வாங்குறதுக்கா? கேட்க மாட்டான் அவன். இது தாவா செய்யக்கூடிய மார்க்கம். இது எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடக்கூடிய மார்க்கம். இப்படியான மார்க்கத்தில் அவனை போய் வெட்டி இவனை போய் கொள்ளுன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம கூப்பிடாத மார்க்கமாக இருந்தால் அவன் இப்படி வருவான் முதல்ல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தார்களே, ஆனால் இஸ்லாத்துக்கு வந்திருப்பானா? உங்களெல்லாம் வெட்டி கொள்றதும் என் வேலைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எல்லாம் அதுக்கு அந்த அப்படி இஸ்லாத்தில் அந்த அர்த்தம் இருந்தால் அதான் அர்த்தம். இங்கே சொல்ற அர்த்தமாக இருந்தால் எல்லாத்தையும் வெட்டி கொள்ள போகிறேன், எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு வா இப்படின்னு அவனாச்சும் வருவானா? அப்போ வளர்ந்துச்சு. யாரிடத்தில் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ண இந்த குர்ஆனை கொண்டு வாசித்தார்களோ அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களே. ஏன் ஏற்றாங்க? இந்த அர்த்தம் இல்லை, அதனால ஏற்றாங்க. பெட்டவெல்லாம் சொல்லலை இஸ்லாத்தில், போருக்கு தான் சொல்லுது. கவர்மெண்ட்டுக்கு சொன்ன கட்டளை, பொதுமக்கள் அந்த கட்டளை இல்லை. இதனால நம்ம மக்களுக்கு அமைதி ஏற்படும், இந்த மார்க்கம் தேவையில்லைன்னு சொல்லி தானே ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா பகுதியிலும் போய் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டுக்கலாம். காரணம் என்ன? இந்த மார்க்கம் அதை சொல்லலைன்ட்டு வாழ்ந்தாங்களே அந்த காலத்தை அவங்களுக்கு தான் தெரியும். வன்முறையை தூண்டுதா, வெட்டுதா, கொள்ளுதா யாருக்கு தெரியும்? நல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி நினைத்திருந்து இப்படி நடந்திருந்தால் இஸ்லாம் வளர்ந்துருக்குமா? மக்கா மதீனாவோட ஃபினிஷ் ஆகிருக்கும். மதீனாவை தாண்டி எங்கேயும் போயிருக்காது. ஏன்? முன்னாடி இந்த ஆள் வெட்டி கொள்றாரு, வெட்ட சொல்றாரு, இவர் அழிச்சே தீரணும், நம்மளெல்லாம் வெட்டுறதுக்கு கொள்கையாக வச்சிருக்கிறாரு, நம்ம அப்பா மாட்டனை கொண்டு விட்டு நம்மளை இஸ்லாத்துக்கு கூப்பிட்றாரு இவர், அப்படி சொல்ல மாட்டாங்களா? அப்போ இது எல்லாமே போருக்கு உள்ளது. போர்ந்து ஒரு ராஜாங்கம் கவர்மெண்ட்டுங்கிற வகையில் வரும்போது நாட்டுடைய இராணுவத்தை கரெக்டாக வச்சிருக்கிறாரு, வீரர்னு பேசிக்கிறாங்க. இப்படி செஞ்சா ஒரு அரசாங்கம் போய் சண்டை போடுறது யாராவது தீவிரம் சொல்லுவாங்களா? இந்தியா பாகிஸ்தானை ஒட்டிச்சு கிட்டிச்சு ஜெயிச்சுட்டு என்ன செய்வோம்? பயங்கரவாதிகள் உங்களை ஆயுதத்தை அப்படியே நம்ம சொல்லுவோம். இந்தியா செஞ்சால் வீரம், சரியான நாடு, வளமான நாடுன்னு சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அது ப்ளஸ்ஸாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால எடுத்துக்கொண்டால் சில வந்துச்சு, வளர்ந்துச்சு. இந்த மாதிரியான செயலை ரசூலுல்லாஹ் செஞ்சு இருப்பார்களே, ஆனால் அதோட முடிஞ்சு போயிருக்கும். யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போதே 4 பேரை போட்டு தள்ளினாங்கன்னு வைங்க, யாராச்சும் ஏதாவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 4 பேரை போட்டு அடிக்கிறான் உதைக்கிறாங்கிறக்கா நீ அடிக்கிறீங்களா, நான் தலை சீவுறேன் அப்படின்னு எப்படி அந்த மக்கள் வந்திருப்பாங்க? வெறுப்பு தான் வரும். இன்பொன்று விடக்கூடாதுன்னு இப்படி கண்டினியூவாக சங்கிலி தொடரா பழிக்கு பழி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அங்கே தாவா நடக்கவே செய்யாது. அப்போ இது ஒரு தப்பாக என்ன செய்கிறாங்க? மக்கள்கிட்ட சித்தரிக்கிறாங்க. ஜிஹாது இருக்கிற வசனங்கள்லாம் காட்டுவார்கள். இருக்கு, நீங்கள் நான் சொன்னதுக்கு மேல் நிறைய இருக்கிறது, நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. எது ஜிஹாத்? அதான் டாபிக். ஜிஹாது செய்ய சொல்லி கடமை என்று வருது, கட்டாயம் என்று வருது, அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஜிஹாதை மறுத்த முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வசனத்தில் உள்ள எவன் மறுக்க முடியும்? அது என்னப்பா ஜிஹாது, யாருப்பா செய்யணும்? அதுதான் பிரச்சனை. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், நீங்கள் வந்து போர் செய்கிறதா இருந்தால் பலம் இருக்கும். போர் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? அவங்க வந்து உங்களை பற்றி பயப்படும் அளவில் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கணும். ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு அரசாங்கத்தில் 1,00,000 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. பக்கத்து நாட்டுடைய இராணுவத்தில் கம்மியாக இருக்குது, 50,000 பேர் இருக்கிறாங்க. இவன்கிட்ட 1,00,000 இருக்குது, நாடு இருக்குது, நம்பர் 1,00,000 இராணுவத்தில். இங்கே எதிர் நாட்டை பார்த்தீங்கன்னா 50,000 தான் இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, அவங்ககிட்ட பீரங்கி இருக்கிறது, அவங்ககிட்ட விமான நாய் கப்பல் இருக்கிறது, நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது, மேலேருந்து குண்டு போடக்கூடிய விமானங்கள் இருக்கிறது, ஆள் இல்லாத விமானம் குண்டு போடக்கூடிய விமானம் இருக்கிறது, உழவு பார்க்குற விமானம் இருக்கிறது. இவங்ககிட்ட வெறும் கத்திங்க அறுவாள் தான் இருக்குது. இப்போ கடமையாகுமா? நம்பருக்கு கூட தான். நம்பர் 1,00,000, அங்கே வந்து 50,000, அப்பவும் போகிற கடமையாகாது. நம்பரில் கரெக்டாக இருக்கிறோம், பலத்தில் குறைஞ்சிட்டோன்னு வைங்க. நல்லா சொல்லி காட்டுகிறான், ஐதுலகும் மஸ்ததாத்துமின் குவா, உங்களுக்கு இயன்ற அளவுக்கு அரசாங்கத்தில் பலத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள், அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஒமின் ரிபாத்தில் ஹைலி, குதிரை படைகளை அந்த காலத்தில் தான் சொல்ல முடியும். பீரங்கி விமானம் வழங்காத அந்த காலத்து மக்களுக்கு. அந்த காலத்தில் இன்னும் அதில் சொல்லி காட்டுறோம், குதிரை படைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள். துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி அதுவக்கும், அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்கள் எதிரிகளையும் அதை கொண்டு நீங்கள் பயமுறுத்தும் அளவுக்கு தயாரித்துக் கொள்ளுங்கள். யுத்தத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு, டேய் மோதுனா அவ்வளவுதான், அவன் வச்சிருக்கிறான், அவனு திருப்பி அடிப்பான்,
என்ற அளவுக்கு தயாரித்துக் கொள்ளுங்கன்னு என்ன செய்யறான்ல கட்டளை எடுக்கிறான். தயாரிக்காத நாட்டுக்கு கடமையாகுமா? அப்படி தயாரிக்காத நாட்டுக்கு நம்பரே ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ இந்தியா மாதிரி 100 கோடி மக்கள் வாழ்கிறான், ஒரு 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 ஆயுதமும் இல்லை, ஒரு பலமும் இல்லை, வல்லரசுகளோட மோதவும் முடியலை. அப்போ அவனுக்கு கடமையாமல் ஆகாதீங்க, இதை செய்யலாங்க. இவன் வந்து இது இல்லாமல் செஞ்சால் 3வது தவறாக போயிடும். பலம் ஆள் எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்க வேண்டும், ப்ளஸ் வந்து ஆயுதங்களும் போதுமானதாக இருக்கணும். அன்னைக்கு குதிரையெல்லாம் சொல்லி காட்டுறான், இன்னைக்கு என்ன இருக்கானே கப்பல், விமானம், அந்த மாதிரி ராக்கெட்டு, இது மாதிரி பல விஷயங்கள் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், குணம் வச்சுக்கிறங்க. இவ்வளோ ஆயுதங்கள் இருந்தாலும் நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு இந்த அமெரிக்காக்காரன் செய்கிற மாதிரி ஆட்டம் போட்டுறாதீங்க. அதுலேயே அல்ல, அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், ஒயின் ஜனகுலி செல்மி ஃபஜ்னஹலஹா, அவர்கள் சமாதானத்துக்கு இறங்கி வந்தால் நீ வந்து ரெக்கையை தாழ்த்து, உன்னை பயங்காட்டினா தான் அது. அதிகமான பலத்தை தயாரித்துக் கொள்வது எதுக்காக வேண்டி? அவன் நம்மளை வந்து பயங்காட்டக்கூடாது என்பதற்கு தானே தவிர இதை வச்சுக்கிட்டு நாடு பிடிக்கிறதுக்கோ அண்டை நாடுகளை மிரட்டுறதுக்கோ இல்லை. அந்த வசனத்தில், எந்த வசனத்தில் பலத்தை தயாரித்துக் கொள்ளுங்கன்னு நல்லா கட்டளை எடுக்கிறான், அந்த வசனத்திலேயே அவன் சமாதானத்துக்கு வந்தால் போய் பலத்தை காட்டிவிடாத, அவன் சின்ன நாடாகவே இருக்கட்டும், அவன் வந்து நமக்குள்ளேயாப்பா சண்டை பேசிக்கணும் வா என்று முதல்ல உன்னுடைய சிறகை தாழ்த்துங்கிறான். ஃபஜ்னஹலஹா, அதுக்கு நீ உன்னுடைய சிறகை தாழ்த்தி விடுவீராக. வத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு என்ன செய்ய, அவனோட சமாதானம் போ. அப்போ சண்டையை நம்ம தூண்டவே இல்லை. படைபலம் அதிகமாக இருந்த நேரத்தில் எதிரியுடைய படைபலம் குறைவாக இருந்தால் கூட நம்ம அவனை மிரட்டக்கூடாது. இறங்கி வந்தானே என்ன செய்யணும், நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல, விட்டுரு, நாங்கள் சண்டை போடுற ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ எங்களோட சண்டைக்கு வரக்கூடாதுங்கிறது தான் அந்த ஆயுதம். எதுக்கு நாங்கள் ஆயுதம் வச்சிருக்கிறோம், நீ எங்களை அழிச்சிடக்கூடாது, நீ எங்கள் அநீதி இழைத்தக்கூடாது, அதுக்கு தான் ஆயுதம் வச்சுக்கிறோமே தவிர இதை காட்டி அமெரிக்காக்காரன் செய்கிற மாதிரி உலகத்தெல்லாம் பிடிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யலை என்ற ஒரு கான்செப்டை 22வது அத்தியாயத்தில் 38, 39 வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் என்ன வழங்குகிறது, படை பலம் வந்து என்ன செய்யணும், அதாவது ஆயுத பலம், அதாவது ஒன்று ஆட்சி இருக்கணும், 2வது வந்து படை பலம் ஒன்றுக்கு பாதியாக இருக்க வேண்டும், 3வது வந்து ஆயுத பலம் எப்படி இருக்கணும்னா அவன் நம்மளை பற்றி பயப்படணும், நம்ம அவனை பார்த்து பயப்படுற மாதிரி அவன் நம்மளை பார்த்து என்ன செய்யணும் பயப்படுற அளவுக்கு இருக்கணும். இந்த அருவாகத்தை தூக்கிட்டு ஜிகாது திடீர் ஆள்லாம் இருக்காங்க, உலக நாய்க்கு பயப்படுற உளவுத்துறை இருக்குதா, விமானம் இருக்கா, ஆளில்லா விமானம் இருக்கா, எங்கே ஒன்றா போய் ராணுவ தளத்தை போய் தாக்கிற போறீங்களா, என்ன ஜிகாதுங்கிறீங்க, யாரை ஏமாத்துறீங்கிறேன். அப்போ இஸ்லாத்தில் கெட்ட பேர் ஏற்படுது இந்த மாதிரியான காரியங்களால். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இஸ்லாம் எங்கே வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் உண்டாகாமல் இருந்திருக்குமே ஆனால் முஸ்லீம்களே சில பேர் இருக்கிற இல்லைன்னு மறுக்க இயலாது, மற்றவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்ற காரணத்துக்காக வேண்டி நம்மள உள்ள கிறுக்கங்க சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லத்தான் வேணும். பாகிஸ்தானில் போய் இவனை கொண்டு வைக்கிறான், பள்ளியாசல் கொண்டு வைக்கிறவன்ல யாராக இருக்கிறான், நம்மளால் செய்யத்தான் செய்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பல பகுதிகளில் செய்கிறான், சில பகுதிகளில் நியாயத்துக்கும் செய்கிறான், அது அடுத்த நான் லிஸ்ட்டில் சொல்லுவேன். சில பகுதிகளில் கிறுக்குத்தனமாக செய்கிறான், ஜிகாதுங்கிற பேரில் செய்கிறான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தார்களே ஆனால் அதுக்கு என்ன இல்லை, மார்க்கத்தில் அதுக்கு ஜிஹாது கிடையாது. அடுத்து என்ன 3வது விஷயம் என்னன்னு கேட்டால், நமக்கு அநீதி இழைக்கப்படணும், அது ஒரு முக்கியமான சருத்துமாக சொல்லியாச்சு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உதினல் இல்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் முஸ்லிமூன், அநீதி இழைக்கப்பட்டார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் போர் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறதா சொல்கிறான். போர் செய்ய எதுக்குன்னு கேட்டால், படை இருக்குங்கிறதுக்காக போர் இல்லை, உன் மீது அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்குத்தான் போர். வன்னல்லாஹு அலா நஸ்ரிஹிம் லகதீர், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்ற அடிப்படையில் இந்த போரை நான் அனுமதிச்சிருக்கிறேன். என்ன மாதிரி அநீதிக்கப்பட்டார்கள், அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின், நியாயமற்ற முறையிலே சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள், அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. எங்கள் மக்காவிலேருந்து விரட்டினாங்க, அந்த மக்காவை போய் பிடிக்க தான் செய்வோம். மக்கா எங்கள் ஊர்லேருந்து எங்களை விரட்டி இருக்கிறான். அப்போ எங்கள் ஊரை போய் நாங்கள் பிடிப்பது வந்து தீவிரவாதம் கிடையாது. அல்லாஹ் வந்து ஒரு இராணுவத்தை ஆட்சியை தந்து விட்டான் என்று சொன்னால் அதை போய் பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டு. ஏன், அங்கே தான் நம்ம பிறந்தோம், மக்காவாசின்னு வச்சு அந்த காலத்திலிருந்து பேசுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தானே பிறந்தாங்க, அங்கே தானே வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் அங்கே தானே இருந்தாங்க, அவங்க சொந்த ஊர் தானே. அங்கேருந்து விரட்டி அடித்தான்னு சொன்னால் விரட்டின இடத்துக்கு போய்த்தானே அவனு. எங்கள் இடத்த நீ விரட்டி அடித்தானா ஒரு நேரத்தில் நாங்கள் பலத்தை திரட்டி கொண்டு பிடிக்கத்தான் செய்வோம். இதுக்கு தான் அனுமதிங்கிறோம். எதுக்கு செய்யணும், நம்மளை வந்து விரட்டி இருக்கிறணும். எதுக்காக விரட்டினா, அது கூட இல்லா அங்கே கூடு ரப்புன் அல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லான்னு சொன்னதுக்கு தான், வேற ஒன்றுக்கு விரட்டலை. இது சமூக விரோதியாக இருக்கான்னு விரட்டி விட்டானா, இந்த ஊரில் இருந்துக்கிட்டு கொலையில் ஈடுபடுறாங்க விரட்டி விட்டாங்களேலாம். எதுக்கு விரட்டினா, நாங்கள் ஒரே இறைவன் சொன்ன, வேற ஒன்றும் செய்யவே இல்லை. அவனுக்கு எங்களுக்கு உள்ள மாச்சரியம் எதில் இருந்துச்சு, ஊர் கடவுளா பல கடவுளா, கல்லு கடவுளா படைத்தவன் கடவுளா, நீ படைத்து கொண்டது கடவுளா உன்னை படைத்தவன் கடவுளா, அதெல்லாம் சர்ச்சை இருந்துச்சு. அந்த சர்ச்சைக்காகத்தான் இந்த அடக்குமுறை செய்கிறான். ஐயா குழு ரப்புன் அல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன காரணத்திற்காக வேண்டி விரட்டப்பட்டார்களே, அவர்களுக்கு போர் செய்ய அனுமதி இருக்கிறது.
அப்போ உங்களை வந்து ஒரு நாட்டில் இப்போ இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நம்மளை ஒரு முஸ்லீம்களை இங்கேருந்து என்ன செய்கிறான், 1 கோடி பேரை ஓடுற நாட்டை விட்டுன்னு பேச்சு வச்சுக்கிறோம், 20 கோடி பேர் எங்கிட்ட ஓடுங்கிறான். நம்ம எங்கிட்டாவது போய் இடத்துல உட்காந்து அசம்பிள் ஆகி அங்கே ஒரு நாட்டை உண்டாக்கிட்டோன்னு வைங்க, அப்போ நமக்கு அனுமதி வந்துடும். எப்போ இதெல்லாம் இருந்தால், இதெல்லாம் இருக்குன்னு ஒரு நாட்டை உண்டாக்கி பலத்தையும் திரட்டி கொண்டு சரிக்கு சரியாகவும் இருந்து ஒன்றுக்கு பாதியாக இருந்து எல்லா வகையான விஷயங்களும் ஒழுங்கே சேரும் பொழுது அப்போ வந்து போர் செய்வது கடமையாக, அதான் ஜிஹாத். அப்போ ஜிஹாது என்று இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதையே முஸ்லீம்களில் அதிகமான பேர் விளங்காமல் இருக்கிற காரணத்தினால, விளங்கினா பதில் கொடுப்போமா இல்லையா, இந்த பதில் நம்ம கொடுக்கறதுக்கு விளங்கி வச்சிருக்கிறோமா, நம்மளே விளங்காமல் இருக்கிற காரணத்தினாலையும் அவர்கள் கேட்கும் பொழுதுலாம் அப்படி தலை குனிஞ்சிட்டு போய் வைக்கி தலை குனிகிற மாதிரி போகிற காரணத்தினாலையும் இதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். இஸ்லாம் தீவிரவாதம், இஸ்லாம் பயங்கரவாதம், இஸ்லாம் கொல்ல சொல்லு வெட்ட சொல்லுது, கொல்லுங்க வெட்டுங்கன்னு வரும்ல, அந்த வசனத்தில் எடுத்துக்கிறாங்க. என்ன கண்ட இடத்தில் வெட்டுங்கள், குரானில் பாதி துண்டை மட்டும் கண்ட இடத்தில் வெட்டுங்கள்லாம் எங்கே இருக்குது, கண்ட இடத்தில் வெட்டுங்கள்ன்ற எப்போ சொன்னது? இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறங்க, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கார், இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, இராணுவ தளபதிகள் போய் சண்டைக்கு போக போகிறாங்க, இவர் ஸ்பாட்டில் போய் அவங்க உரையாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் போகும்போது கண்ட இடத்தில் வெட்ட வேண்டும்ங்கிறார். இதை சொல்லிட்டோன்னு செய்கிறது, மன்மோகன் சிங் கண்ட இடத்தில் வெட்ட சொன்னான்னு எடுக்கிறதா, எங்கே சொன்னார், யாருக்கு சொன்னார், யாரை வெட்ட சொன்னார், எதுக்கு வெட்ட சொன்னார்னு பார்த்தா கரெக்டாக இருக்குது. அவர் சொன்னது சரி தான், போருக்கு அனுப்புகிற ஆள் சொல்லித்தான் அனுப்புவோம். போருக்கு போகிற ஆள்கிட்ட நீங்கள்லாம் போகிறீர்கள், ஆளுக்கு ஒரு மாலை வாங்கி கொண்டு எதிரிகளுக்கு போட்டு வரவேற்பு கொடுங்கன்னு சொல்லுவார். அப்படி சொன்னால் பிரதமராக லாயக்காம, பிரதமராக இருக்கிற என்ன செய்யணும், அது என்ன செய்யணுமோ அத்தனை செய்யணும். நாட்டு மக்களை காப்பாற்றணும் என்றால் அவருடைய சோல்ஜர்களுக்கு, அவருடைய வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டானே, கண்ட இடத்தில் வெட்டுங்கள். இது யாருக்கு சொன்னது? போர்க்களம். கண்ட இடத்தில் வெட்டுங்கள் வசனத்தில் முன்னாடியும் பின்னாடியும் படித்தா என்ன சொல்ல தெரிஞ்சிடும். இவங்க என்ன செய்கிறாங்க, இந்துக்கள் வெட்டு சொல்லுது. இந்த அங்கே இருந்தான் சவுதி அரேபியா, இந்துவாக இருந்தான் சவுதி அரேபியாவில், இவங்க அங்கே இருந்தான், இவன் என்ன செய்யறான், எப்படி மக்கள்கிட்ட கிளப்புறான், இந்துக்கள்லாம் வெட்டு சொல்லி குரானில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2-3 வசனத்தெல்லாம் போட்டு அப்போ தமிழாக்கம் பண்ணி அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் இருக்கும்ல, அவர்களைன்னு போட்டு பிராக்கெட்டில் இந்துக்களையும் சேர்த்துக்கிறான். அவர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் குரானில் இருந்தா அவர்களை பிராக்கெட்டில் இந்துக்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள். பார்த்தீங்களா, இதான் இங்கே வேதம் இப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எங்கே சொன்னது? முழுசாப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒளிச்சு ரகசியமாக உடனே மாதிரி கள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். குரான் ஓப்பன் இதை பார்த்துக்க, எல்லாரும் படிக்கிற இடம், அதில் சொன்ன விஷயம் தானே காட்டுற, முழுசா காட்டு. இன்னும் ரகசிய ஆவணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிற. குரான் தான் ஓப்பனாக இருக்கப்பா, எல்லா மொழியிலையும் கிடைக்குது, யார் வேணாலும் தருவோமா, கூப்பிட்டு தர்றமே. இப்படி உன்னை கண்ட இடத்துல வெட்டுன்னு இருந்தால் அவன்கிட்ட கூப்பிட்டு தருவோமா? இந்துக்களையெல்லாம் வெட்டுன்னு ஒரு வசனம் இருந்தால் அவன்கிட்ட நம்ம கொடுப்போமா? நம்ம கொடுப்பதை எதை காட்டுகிறது? அந்த அர்த்தம் இல்லைன்னு காட்டுது. அவனை வெற்ற ஒரு செய்தியை புனிதம் அவன்கிட்ட கொண்டு கொடுக்க முடியுமா? உன்னை படிங்கிறோம், நாங்கள் தர்றோம், கூப்பிட்டு அழைச்சி தர்றோம், இங்கிலீஷில் வேணுமோ வாங்கிக்கங்கிறோம், தமிழில் வேணுமோ வாங்கிக்கங்கிறோம், ஹிந்தியில் வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்கிறோம், உன்னை கூப்பிட்டு தர்றோமாப்பா. அதில் என்ன வழங்குது? அந்த அர்த்தம் இல்லை. என்ன இருக்குது? ஓ காத்திலு, அதுக்கு முந்தின வசனம் இந்த கண்ட இடத்தில் வெட்டுங்கிறான்ல, அதுக்கு முந்தி எப்படி வருதுன்னா, ஓ காத்திலு ஃபி சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலு உனக்கும், உங்களோடு சண்டைக்கு வருகிறாங்களே அவங்களோடு இங்கே சண்டை செய்யுங்கள். வலா தாத்தது, அதுலேயும் வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறவங்களை அல்ல விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்துலஹும் ஆயி சக்கிது, கண்ட இடத்தில் வெட்டுங்கள் அவர்களைன்னு வருது. யார் அவர்கள்ட? யார்? இப்போ உங்களோடு யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று ஆரம்பிக்குது. யுத்தத்துக்கு வர்றவனை கண்ட இடத்தில் விட்டவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். வேறு யார் தான் என்ன செய்வா? எந்த நாடு தான் என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், எல்லா இராணுவமும், எல்லா அரசாங்கமும் எந்த நிலைப்பாட்டை எடுக்குமோ அந்த நிலைப்பாட்டை குரான் சொல்லுகிறது. நீங்கள் அந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசினா எப்படி நியாயமாகும்? குரான் என்ன சொல்லணும்? குரான்லேருந்து வழங்கி சொல்லணுமா இல்லையா? அது போர்க்களத்தில் இறங்கின வசனம். போர்க்களத்தில் இறங்கும் பொழுது போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்கு அவர்களை வெட்டுங்கள்னு சொல்கிறோம். அதைத்தான் சொல்லுவோம். எல்லா தளபதி தானே சொல்லுவோம். அதை எல்லா இராணுவ தளபதிகளும் வீரர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் உத்தரவு என்ன? கண்ட இடத்துல வெட்டு, பாலத்தெல்லாம் கொட்ட, விமானத்தில் நொறுக்கு, காரநாட்டி, பீரங்கி கொளுத்து எல்லாம் சொல்ல தான் செய்வான். இது வன்முறைன்னு எவனா சொல்லுவானா? யாருக்கு சொன்னது? யார் சொன்னான்? எப்போ சொன்னான்? இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க? கண்ட இடத்தில் வெட்டுங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையவே கிடையாது. 290 படிச்சிருக்கலே, ஆனால் இதுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், யுத்தம் செய்கிறதுக்கு அவன் தான் ஆரம்பிக்கணும். ஒன்று நம்மளை வெளியேற்றிருக்கணும், நல்லா நினைக்கிறங்க, ஊரை விட்டு வெளியேற்றிருக்கணும். நம்ம ஒரு நாட்டில் தஞ்சம் புகுந்து அந்த நாட்டில் இராணுவ பலத்தை உண்டாக்கிட்டால் போர் செய்யலாம். அல்லது அவன் நாட்டு மக்களை அவன் கொடுமைப்படுத்தணும். 2. அது இல்லாமல் சண்டைக்கு போகிறதா இருந்தால் அவன் வந்தால் தான் சண்டை, வம்பு சண்டை கிடையாது, வலிய சண்டை கிடையாது. அவன் வந்தாண்டா என்ன இருக்கும்? சண்டை போட்டுமே தவிர அல்ல சொல்லி காட்டுறான். ஒகும் பதவுக்கும் அவ்வளோ மர்றா, அவர்களை யுத்தத்தை ஆரம்பித்திருக்கும் பொழுது எப்படி போர் செய்யாமல் இருக்கிறீங்களா கேட்குறான். அவன் தானே இப்போ ஆரம்பிக்கிறான் சண்டைக்குன்னு. பத்ரு உஹதுலாம் நடந்துச்ச போர்க்களங்கள்லாம் அதெல்லாம் எங்கே இருக்குது?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிய சண்டைக்கு போயிருந்தா மக்காவில் தானே யுத்தம் நடந்திருக்கணும். மக்காவில் நினச்சா மதினாவில் நினச்ச யுத்தம்லாம். பத்ருங்கிற எங்கே இருக்குது? மக்காவு கிட்ட இருக்கா, மதினா கிட்ட இருக்குதா? மதினா கிட்ட இருக்குது. உஹதும் எங்கே இருக்குது? மதினா கிட்ட இருக்குது. அப்போ அவன் மெனக்கட்டு இங்கே வந்திருக்கான், நம்ம மெனக்கட்டு அங்கே போயிருக்கோமா? நம்ம ஸ்பாட்டில் நடந்தால் என்ன அர்த்தம்? அவன் வந்திருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த முக்கியமான பல போர்கள் வந்து இங்கே வந்து நடந்த போர்களாக இருக்கிறது. அப்போ அவன் ஆரம்பிக்கிறான், அப்போ கை கட்டிட்டு இருக்க முடியுமா? அதான் அல்லாஹ் கேட்குறான், ஓகும் பதவுக்கும் அவ்வளோ மர்றா. முதல்ல அவன் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது எப்படி போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? தகஷவுனகும், அவங்களுக்கு பயப்படுகிறீர்களா? பொல்லாஹு அஹ்கன் தக்ஷாஹு, பயப்படுவதற்கு அல்லாஹ் தான் அருகதை உள்ளவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? யுத்தம் செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ யுத்தம் செய்வதற்கு வந்து இந்த மாதிரியான கண்டிஷனோடு இஸ்லாம் என்ன செய்கிறது? அனுமதித்திருக்கும் பொழுது இதை தவறாக சித்தரிக்கிறார்கள் இஸ்லாத்தில். இப்போ நாட்டில் எவனாவது ஜிஹாத் என்ற பெயரில் ஏதாவது செய்வானேனால், இந்தியாவில் செஞ்சாலும் சரி, பாகிஸ்தானில் செஞ்சாலும், உலகத்தில் எவன் செஞ்சாலும் சரி, அது அவனுடைய மனோ இச்சை பிரகாரம் அறியாமையின் காரணமாக செய்கிறானே தவிர குர்ஆனில் உள்ளபடி நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் உள்ளபடி அது ஜிஹாது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜிஹாது கான்செப்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் என்ன செய்யல, நடந்தது கிடையாது. அடக்குமுறைக்கு உள்ளான மக்கள்லாம் எதிர்த்து அடிங்கள் என்பது முந்தைய நபிமார்களிடம் கிடையாது. முந்தைய நபிமார்கள் காலத்திலும் என்ன செஞ்சதில்லை, இது மாதிரி நடந்தது கிடையாது. ஆட்சி அமைச்ச பிறகு என்ன செய்வாங்க, அதெல்லாம் அது வரைக்கும் தற்காப்பு செஞ்சுக்கிடுவாங்க, ஓடிக்கிடுவாங்க, பயந்து ஓடுவாங்க, ஊரை விட்டு ஓடுவாங்க. லூத்து நபி ஓடுனாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கிறது வரலாறுகளில். அப்போ இந்த மாதிரி விளங்கிக் கொள்வதற்கு பதிலாக அப்படி விளங்குறாங்க. ஜிஹாது என்னன்னு விளங்கி கொண்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ ஜிஹாது நாங்கள் தீவிரவாதம் போட்டிருக்கல, அப்போ வந்து இப்போ காஷ்மீர் நடக்கிறதுக்கு என்ன, ஈராக்கில் நடந்தது என்ன, நீ என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கிற, ஏன் இந்த பேர் எங்களுக்கு வந்துச்சு, இது என்ன மாதிரி திட்டமிட்டு முஸ்லீம்களை பயங்கரவாதி ஆக்குனீங்க, இந்த மாதிரியான பட்டியல்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நான்